இன்னைக்கு ஏன் அவர் நம்மளை அப்படி பேசிட்டாரு? அவர் பேசுனது மனசு ரொம்ப புண்பட்டுருச்சு. எது செஞ்சாலும் மனசு ஆறமாட்டுது. சாட்டுக்கு பழமொழியில சொல்லி வச்ச மாதிரி, புண்பட்ட நெஞ்ச புகைய விட்டு ஆத்துனா என்ன? வாப்பா மனசாச்சு, வந்துட்டியா? இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஏய், என்னப்பா புண்பட்ட நெஞ்ச புகைய விட்டு ஆத்துறியா? பழமொழியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எது எதையோ பேசாது, எது எதையோ செய்யாதீங்கப்பா. புண்பட்ட நெஞ்சை புகைய விட்டு ஆத்துன்றது நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டது. சரியான பழமொழி என்னன்னு கேட்டா, புண்பட்ட நெஞ்சை புக விடு அப்படின்றது தான் சரியான பழமொழி. அதோட விளக்கம் என்னன்னு கேட்டனா, உனக்கு பிடிச்ச நல்ல செயல்கள்ல உன்னுடைய மனசை புக விடு அப்படின்றது தான் சரியான விளக்கம். புரிஞ்சு பேசுங்கப்பா, மனசாட்சியோட பேசுங்க. அதை விட்டு புகையை விட்டு ஆத்தலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நல்ல வேலைப்பா மனசாட்சி, நல்ல நேரத்துல இதை பத்தி விளக்கமா சொன்னேன். இல்லாட்டி இல்லாத ஒரு பழக்கத்தை தொத்தி இருக்கும் என் மேல.